வந்த விடுதலை யாருக்கென்றேன், அதை வாங்கிய வீரரை கேட்டிடுவோம். இங்கே நொந்து கிடப்பவர்கள் வாழவில்லை என்றால் நொல்லை விடுதலை யாருக்கடா என்று கேட்டார். நொந்து கிடப்பவர்களுக்கு வாழ்வில்லை என்று சொன்னால் இந்த விடுதலை யாருக்கான விடுதலையாக இருக்க வேண்டும், யாருக்கான விடுதலையாக இல்லாவிட்டால் இந்த விடுதலையால் என்ன பயன் என்று கேள்வியை காத்திரமாக எழுப்பிய நம்முடைய தோழர் தமிழ் உடையவர்கள். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை எப்போது வேண்டுமானாலும் நாம் படிக்கலாம், எப்போது படித்தாலும் அது இனிமையாக இருக்கும். ரோஜாவை ரோஜா என்று அழைத்தாலும் வேறு வேறு அழைத்தாலும், ரோஜாவை எப்போது அழைத்தாலும் ரோஜா அதனுடைய மனம் மாறாமல் எப்போதும் இருக்கும் என்பதை போல நீங்கள் தோழர் தமிழ் மொழிக்கு எத்தனை முறை நூற்றாண்டு விழா, இதற்கு முன்பு எடுத்தாலும் சரி இப்போதும் எடுத்தாலும் சரி, எத்தனை முறை நீங்கள் நூற்றாண்டு விழா எடுத்தாலும் அத்தனை முறை நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய தகுதியும் பெருமையும் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோழருக்கு கடந்த முறை எடுத்திருந்தாலும் அது தகுதி பெற்றது, இப்போது எடுத்தாலும் அது தகுதி பெற்றது, இன்னும் அடுத்த வட்டம் கூட நாம் அவருக்கு விழா எடுத்தாலும் கூட அது சிறப்பு வாய்ந்தது. ஒரு பெரிய நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறார். கவிஞராக இருக்கிறார், எழுத்தாளராக இருக்கிறார், காப்பியவாதியாக இருக்கிறார், பத்திரிகையாளராக இருக்கிறார், அரசியல்வாதியாக இருக்கிறார், சிந்தனாவாதியாக இருக்கிறார், கலைத்துறைக்கு செல்கிறார். வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போகிறார். ஆனால் போகிற இடங்கள் எல்லாம் ஒன்றிலே அவர் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார். அது நான் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை, அந்த கொள்கையை தாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த காலகட்டத்தில் யாரும் எடுத்துக்கொள்ளாத ஒரு விஷயத்தை இந்திய எதிர்ப்பு என்பதை மொழி ரீதியாக எடுத்துக்கொள்கிறார். இந்திய எதிர்ப்பு போர் என்று தலைப்பில் அவர் சொல்கிறார். சிந்திய ரத்தம் உலரவில்லை, எங்கள் செந்தமிழ் வாழ்வும் மலரவில்லை, இந்தியை இங்கே அழைக்கின்றீர்கள், கூர் ஈட்டியை நெஞ்சிலே நுழைக்கின்றீர்கள் என்று அவர் சொன்னார். இந்தியை படித்தால்தான் உனக்கு நான் நிதியை விடுவிப்பேன் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது என்று சொன்னால் அன்றைக்கு தமிழுடையவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த காலகட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. எனவேதான் என்னாலும் அவர் இருக்கக்கூடிய ஒரு வரகவியாக அந்த கவி அவர் நினைவாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பாடல் ஒன்று உதாரணமாக நான் சொல்வேன். நான் மீண்டும் மீண்டும் வியந்து பார்ப்பது, ஒரு மனிதன் தன்னுடைய 40 ஆண்டு கால அந்த வாழ்வில், மிக குறைந்திருக்கக்கூடிய வாழ்வில் எப்படி இவ்வளவு விஷயங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த நாட்டு மக்களுடைய எழுச்சிக்கு தன்னுடைய தமிழ் மூலமாக, தன்னுடைய கவிதைகள் மூலமாக நிறைவேற்றிருக்க முடியும் என்பதை நான் எண்ணுகிற போது அவருடைய ஆக்கங்களை வெளியிடக்கூடிய வாய்ப்பை நான் என் வாழ்நாளிலே பெற்றிருக்கிறேன் என்கின்ற அந்த நெஞ்சு நிறைந்த பெருமிதத்தோடு அவருடைய புகழ் ஓங்க வேண்டும், வாழ வேண்டும். NCBH வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூல்கள் தமிழ் மொழியினுடைய இந்த ஆக்கங்கள் 6 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டிகளில் இருக்கக்கூடிய அத்தனை நூலகங்களிலும் இடம்பெற வேண்டும் என்பதை நான் விரைவாக சொல்வேன்.